வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிசிடபிள்யூவில் லைசன் ஒர்க்கு பார்க்கும்பொழுது அடிக்கடி வெளியில் போக வேண்டியிருக்கும். கலெக்ட்ரேட்டு, ட்வாட் போர்டு, பிடபிள்யூடி இப்படி போக வேண்டியிருக்கும். ஒரு தடவை தூத்துக்குடியில் கலெக்ட்ரேட் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி திருநெல்வேலி போகிறேன். நான் எப்போவுமே இந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருந்தால் அங்கே உட்காந்துக்குவேன். அந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டே போகிறது, இந்த டிரைவர் எப்படி ஓட்டுறாரு, இதெல்லாம் ரொம்ப அம்யூசிங்காக இருக்கும் எனக்கு. அப்போ 4-வே லேன் போட்ட நேரம் பஸ்ஸு காரெல்லாம் பறந்துட்டு இருந்தது ரோட்டில். அப்போது அந்த டிரைவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தார். ஒரு 35-40 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவருக்கு. நல்ல ஜாமுன்னு ஓட்டினார். நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன், பேசிகிட்டே வந்தோம். பின்னால் ஒரு ஜீப்பு, நான் அந்த கண்ணாடியில் பார்த்தா தெரியுது, ஹார்ன் அடிச்சிட்டே வந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜீப்புன்னு பார்த்தா தெரியுது. இவர் வழியே விடலை. இவரும் ஏறி மிதிக்கிறாரு, வேகமாக போகிறாரு. நான் சொன்னேன், அது விடுங்களேன், அவங்க கவர்மெண்ட் ஜீப் மாதிரி தெரியுதுன்னு. இருக்கட்டும் சார், நானும் கவர்மெண்ட் தானே, அது என்ன அப்படி போட்டு ஒரேடி நம்மளை டார்ச்சர் பண்ணுறது, வரட்டும் பின்னால் வா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வேணாம் வேணாம், முரண்டு பிடிக்காதீங்க, எதுக்கு, என்ன அர்ஜென்ட்டில் இருக்காங்களோ விட்டுடுங்க, இதில் போய் எதுக்கு சொன்ன உடனே சரி லேசாக இப்படி ஒதுக்கி அடுத்த பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துறதுக்காக, அதுவும் என்ன கை காட்டுறாங்க 2-3 பேர், அப்படி ஒதுக்கிறதுக்கு அப்படி ஒதுங்கிற உடனே இவர் என்ன பண்ணாங்க, இந்த ஜீப் அப்படியே வளைச்சி விட்டு, அது எலக்ட்ரிசிட்டி போர்டு ஜீப் மாதிரி இருந்தது. சடக்கு இந்த பக்கம் அது ஒரு இதை பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டார். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்டு வெளியில் தலையை எட்டி பார்த்தோன்னே அது ஒரு ஆஃபீஸர் காலை அப்படி ஒரு காலை வெளியிலையும் ஒரு காலையை உள்ளேயும் வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற அந்த வாரை பிடிச்சிட்டு கண்ணாமுன்னான்னு இங்கிலீஷ் தமிழில் போட்டு கற்றுன்னு கற்றுனார். என்ன நினச்சிட்டு இருக்க, பிளட்டி ஃபெல்லோ மேலே ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன், வேலை போய்டும் உனக்கு, அப்படி இப்படிலாம்